அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி அருகே திமுக சார்பில் நடந்த தேர்தல் நன்றி அறிவிப்பு கூட்டத்தின் போது தமிழக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்கள் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதாகவும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாகவும் இதில் இருவர் படுகாயம் அடைந்ததாக சிவகங்கையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மகளிர் அணி சார்பில் ஈழ தமிழர்கள் தாய் தமிழகம் தனது மடியில் வாரி அரவணைக்கும் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்றது. சென்னை மான்ட்ரோஸிலிருந்து நடைபெற்ற இந்த பேரணியை இயக்குனர் சீமான் தொடக்கி வைத்து டாக்டர் ராமதாஸ் தலைமையில் கூட்டம், பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி நடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது கச்சத்தீவு கடல் அருகில் இலங்கை கடற்படை ராணுவத்தினர் 600 மீனவர்களையும் விரட்டி அடித்ததாகவும் அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீனை திருடி சென்றதாகவும் கடல் வலைகளில் உள்ள வலைகளை அறுத்து எரிந்ததாகவும் ராமேஸ்வரம் திரும்பிய மீனவர்கள் கண்ணீருடன் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிய இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை அவர் இணையதளம் மூலம் வெளியிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தீய திருட்டு தீட்சிகர்களிடமிருந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் மீட்கப்பட்டு திராவிடர்களுக்குரிய இந்து அறநிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டு முதல் முறையாக ஆணி திருமஞ்சல் திருவிழா இன்று காலை தேரோட்டத்துடன் தொடங்கியதாகவும் தேரோட்டத்தை திராவிட தமிழர்கள் வடம் பிடித்து இழுத்ததாக சிதம்பரத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ.பி. பரதன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மேற்கு வங்க மாநிலத்தில் பழங்குடியினர் மீது அம்மாநில அரசு அக்கறை காட்டுவது இல்லை என்றும் பதவியில் ஏற்றவுடன் அவர்களுடைய அதிகாரம் வலுத்து இருப்பதாக நினைப்பிலேயே அவர்கள் ஆட்சி செய்ததால் இன்று மேற்கு வங்கம் நக்சலைட் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். மத்திய விவசாயத்துறை மந்திரி திரு சரத்பவார் மும்பையில் நிருபர்களிடம் கூறுகையில் நாட்டில் பருவமழை சுமார் 12 நாட்கள் தாமதமாகி இருக்கிறது என்றும் இருந்த போதிலும் தற்போது வறட்சி போன்றதொரு நிலைமை இல்லை என்றும் மாநில அரசின் உதவியுடன் செய்யக்கூடிய விதை விதைத்தல் ஒரு வாரம் தாமதமாகும் என்றும் இதற்காக கவலைப்பட தேவையில்லை என்று அறிவுறுத்தியதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவ தளபதி திரு கபூர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தானை ஒருபோதும் மிரட்டியது இல்லை என்றும் இந்தியா அமைதி வழியை நாடும் நாடு என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்ட விரோதமாக சுரங்கம் வெட்டும்போது அதில் மண் சரிந்து 8 பேர் உயிர் இழந்ததாகவும் 3 பேர் படுகாயம் அடைந்ததாக லக்னோவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஓமோசெக்ஸ் வைத்துக் கொள்வோரை இந்திய அரசாங்கம் அனுமதிப்பதற்காக பரிசீலனை உள்ளது என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டில் ராஜபக்சே லட்சக்கணக்கான மக்களை தன்னுடைய படை மூலம் கொன்று குவித்ததால் அங்கு எந்நேரமும் வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்றதால்
அமெரிக்கர்கள் யாரும் இலங்கை நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கா வலியுறுத்தி இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தென்கொரிய நாட்டிற்கு அமெரிக்கா ஏவுகணைகளை தந்திருப்பதாகவும் அந்த நாட்டு ராணுவத்தை ஊக்கப்படுத்துவதற்காக அமெரிக்கா ஏவுகணைகளை கொடுத்திருப்பதால் வடகொரியா அச்சம் அடையும் என்ற நோக்கத்தில் இந்த செயல்பாடு இருக்கும் என்று உலக பார்வையாளர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டில் நடத்தப்படும் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பல குழுக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தலைமை குழுவாக அல் கொய்தா செயல்படுகிறது என்று அமெரிக்காவின் உளவுத்துறை அமைப்பான FBI செய்தி வெளியிட்டிருக்கிறது. பாப்புலகில் ராஜாவாக திகழ்ந்த திரு மைக்கேல் ஜாக்சனின் உடலின் இரண்டாவது முறையாக அவருடைய குடும்பத்தினர் பிரேத பரிசோதனை செய்ததாகவும் தனியாக டாக்டரை வைத்து அவர்கள் பரிசோதனை நடத்தியதாகவும் அவருடைய இறுதி சடங்கு பற்றி ஒரு விவரமும் அவர்கள் வெளியிடவில்லை என்றும் உலகமே அவருடைய இறுதி சடங்கை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நைஜீரிய நாட்டு தீவிரவாதிகள் தங்களுடைய போராட்டத்தில் கூறப்பட்டவற்றை அரசு செயல்படுத்தவில்லை என்றால் அங்கு உள்ள எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக நைஜீரியாவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 28 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்தவை தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய இந்தியாவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். அவை மிக அடர்த்தியாக இருப்பதால் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் மழை பெய்வதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.